வாங்கிய கடனை திருப்பி செலுத்திய பிறகும் சொத்து அடமான பத்திரத்தை திருப்பி தர மறுத்த கரூர் வைஷ்யா வங்கியின் தலைமை மேலாளருக்கு அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சிவகிரியை சேர்ந்த மாரிதுரை என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தொழில் செய்வதற்காக கரூர் வைஷ்யா வங்கியில் பெற்ற கடனை கொரோனா தொற்றின் போது முறையாக செலுத்தாததால் சொத்தை ஜப்தி செய்ய போவதாக அறிவிப்பு வெளியானதாகவும், இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடிய போது 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்குள் 7 லட்சம் ரூபாய் மீது தொகையை 4 தவணைகளாக செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி கொடுக்கப்பட்ட காலத்திற்குள் மொத்த கடன் தொகையை திருப்பி செலுத்திய நிலையில் சொத்து அடமான பத்திரத்தை வங்கியின் தலைமை மேலாளர் திருப்பி தர மறுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரரிடமிருந்து அடமானமாக பெற்ற அனைத்து ஆவணங்களையும் கரூர் வைஷ்யா வங்கியின் தலைமை மேலாளர் மனுதாரரின் வீட்டிற்கு நேரில் சென்று வழங்க வேண்டும் எனவும், தலைமை மேலாளர் ஸ்ரீநாத் குமாருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டார்.